நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிற்க முடியாது ராஜா. சிலர் எப்படிங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்க்கும்போது சோலோ லெவலிங்கோட பார்ட் 2 வீடியோ. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோலோ லெவலிங் கேம் வீடியோ பற்றி நம்ம இதுமாரி போகிறதாவே இல்லை. அந்த ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் போகிறதுல போகிறோன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக டிலே பண்ணிடுறோம். அந்த ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். சோலோ லெவலிங்கில் இருக்கிற அந்த சப்வே டனல் ஃபைட் தான். அந்த சப்வேல தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரா வந்துடுச்சுடா. இதான் அந்த பாஸ் ஆஃப் கோப்ராவா, இந்த இடத்தோட லீட்ரு. அதாவது இப்போ இந்த கோப்ராவை தான் நம்ம அடித்து துவைக்க போகிறோம். இந்த ஃபைட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் அனிமேல அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபைட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஃபைட்டில் கத்தி யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுற மாதிரி இல்லை. இதாக பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அதோட ஃபுல் டேமேஜ் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மளை அது போட்டு அடின்னு அடிக்கணும் நம்மளே. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மான்ஸ்டரை ஃபுல் அண்ட் ஃபுல் அடித்து துவைக்கணும். கடைசி இந்த மான்ஸ்டரை கொள்கிற கில்லிங் எஃபெக்ட் இருக்குது பார்த்திங்களா, அதான் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இந்த மான்ஸ்டரை இப்போ நம்ம அடித்தா கொள்ளணுங்கிறதுனால அடின்னு அடிக்கிறேன். இதுக்கு எழுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா அது இந்த எழுத்தை ரொம்ப அதிகமாக கொடுத்து வச்சுருக்கீங்க. இதை கொள்றதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்குமே. அதை இதை சீக்கிரமாக முடிக்கணும்னு பார்த்தா இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட ஒவ்வொரு பார்த்திங்கன்னா இதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஷீல்டு இருக்கும். ஷீல்டு இருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா இதை அவ்வளோ சீக்கிரத்தில் போட்டு தள்ள முடியாது. ஆனால் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு ஹெல்த்தும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நான் அங்கே போயிட்டா விட மாட்டேன். நான் கோபுரா உன்னை வெட்டாக் பண்ணி உன்னை துவைக்கிறேன். என்னடா அது வாழை பூமிக்குள்ளே போட்டுருச்சு. என்னடா அது வால் அந்த இடத்துல இருக்குது. இந்த அளவுக்குலாம் காமிக்கவே இல்லையே. இந்த அளவுக்கு இதுக்கு பவர் இருக்குதா? இதை போட்டு தொடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இதை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளால் முடியாது. இது நேருக்கு நேராக வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோதான். நம்ம மேலேயே விழுந்து நம்மளே போட்டு தள்ளுதா. ஹெல்த் வேறு ரொம்ப கம்மியாக குறைச்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கிட்ட நம்ம தோக்கவே கூடாது கைஸ். இதை போட்டு தள்ளி ஆகணும். இதில் போட்டு தள்ளுற வரைக்கும் விடவே மாட்டேன். என்ன பண்ணுற? வா வந்து சண்டைக்கு போறியா? உனக்கு ஸ்பெஷல் மூவ் போடுறேன். இந்த ஸ்பெஷல் மூவ் அட்டாக்கு மண்டையிலே வாங்கிக்க. இந்த தரையில் விழுந்துட்டியா? உன்னை விட மாட்டேன். உன்னோட ஹெல்த்தை ஃபுல்லாக குறைச்சி விட போகிறேன். ஓகே, ஃபுல்லாக குறைச்சி விட்டாச்சு. இந்த ஃபைனல் மூவ் கோப்ரா அட்டாக்கா? ஓகே, டச்சு கொடுத்த உடனே இந்த மூமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இதை இப்படி போட்டு தள்ளுறதுங்கிறது வேறு லெவலில் இருக்கும். இது அனிமேல அந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கேமில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதை போட்டு தள்ளுற சீன் இருக்குது பாருங்களேன், இதை விட சூப்பராக இருக்கும். அதோட தலையை 2ஆக வெட்டுறது. ஆனால் அதை நம்மளுக்கு லைட்டாக காமிக்கலையே. ஓகே, பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம அதை போட்டு தள்ளிட்டோம். மான்ஸ்டரோட கதை முடிஞ்சிச்சு. கோப்ரா கதை முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். அது கோப்ரா தானே? எஸ், கோப்ரா தான். அந்த கோப்ராவை நம்ம போட்டு தள்ளினது பார்த்திங்கன்னா நாம் இந்த மேட்ச்சில் வின் ஆகிட்டோம். இந்த மேட்ச்சில் வெளியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த கோப்ராவை போட்டு தள்ளினோடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வெப்பன் கிடச்சிருக்கும். இதில் நம்மளுக்கு ரிவார்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்மளுக்கு இதை கம்ப்ளீட் ஆனால் நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு வெப்பன் கொடுத்துருக்கானுங்க. வேறு லெவல் ஒரு வெப்பனு. இந்த வெப்பனை அந்த கோப்ராவோட பல்லில் செஞ்சதா இல்லை எலும்பில் செஞ்சதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னே இந்த வெப்பன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு இந்த வெப்பன் பார்த்திங்கன்னா அனிமேல ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த வெப்பன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. இந்த வெப்பனை நான் இப்போ யூஸ் பண்ணலாங்கிற பட்சத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கேமை நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேனே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் லாஸ்ட் வீடியோங்கிறதுனால நம்மளுக்கு டோக்கனும் இருக்குது. லைட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பின்னும் பண்ணியிருப்போம். அந்த ஸ்பின்னையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேயே இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட வீடியோ நம்ம எப்போ தான் போட போகிறோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மனசு வச்சா இருக்கும். இந்த வீடியோக்கு 200 லைக்ஸ் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நம்ம கேமை மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் இந்த கேமை விளையாண்டு பார்ப்போம். ஏன்னா பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த கேமை நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈவெண்ட் ஆஃப் ஸ்பின்னிங்க்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்த ஆல்ரெடி பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இந்த கேமுக்குள்ளே நான் இடத்த பார்த்துருக்கேன். ஆனால் அனிமேல இந்த இடத்த பார்த்துருக்கேனா இல்லை பார்த்ததில்ல தான் நினைக்கிறேன். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த பொண்ணு நம்மளுக்கு என்ன கொடுக்க போகுதுன்னா ஹெக்ஸ்ட வால்ட். அதாவது பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு நம்மள்கிட்ட லைட்டாக இன்டர்வியூ எடுக்கும். லைட்டாக பார்த்திங்கன்னா இதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் பேஜ் போகணும்னா பார்த்துக்கோங்களேன். ஓகே, லைட்டாக பட்டா ஸ்பின்னிங் ஹெல்ப் பண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம டோக்கன் கொடுத்து ஸ்பின் பண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு இந்த இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 ஸ்பின் பண்ண போகிறோம். 10 ஸ்பின்னு கொடுத்து விட்ருவோம். இதுலேயும் ஸ்பின்னிங்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்பின்னு இருக்குது, அதனால தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். நானே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்து வச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பின்னை மறந்தே போயிட்டேன். இதையும் இதில் தானே இருக்குதுன்னு. ஓகே, பார்த்திங்கன்னா ஸ்பின்னை கொடுத்து விட்டேன். ஸ்பின்னை கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஓகே ஆகி நம்மளுக்கு ஸ்பின் வந்துருச்சுங்க. இந்த ஸ்பின்னிங்கில் இதில் தான் இருக்குதுங்க வேறு லெவலில். இதுலையும் பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்தெல்லாம் உங்களுக்கு காசுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே அசந்து போயிருங்க, அந்தளவுக்கு கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ஒரு ஸ்பின்னை போட்டு விட்டேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ 10 ஸ்பின் கொடுத்தோம் பார்த்திங்களா. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டீம் மெம்பர், அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டீம் மெம்பர் கிடச்சிருக்காரு. இவர் ஆல்ரெடி அனிமேலே பார்த்துருப்பீங்க. இந்த டீம் மெம்பர் நம்மளுக்கு கிடச்சிட்டாரு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. என்னடா இது மேஜிக்கல் ஸ்டிக்கா? ஓகே, நல்லா இருக்குது. அனிமல்ஸ் கூடாது. ஓகே, ஒரு வெப்பனும் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்பனு ஆல்ரெடி பார்த்துருக்கேண்ணா. ஓகே, ஒரு வெப்பனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்ஸு. ஓகே, நல்லா இருக்குது. இந்த ஹேக்ஸ் நல்லா இருக்குது.
வேறு என்னடா கொடுத்துருக்கீங்க, அடுத்த ஸ்பின் மறுபடியும் ஒரு ஆக்ஸா, என்னடா இது ஆக்ஸாக கொடுத்துருக்கீங்க, 2வது ஆக்ஸும் கொடுத்துருக்கீங்க, 3வது கத்தி கொடுக்குறா, கத்தி வந்துருச்சு வேறு லெவலு. இந்த கத்தி நல்லா தான் இருக்குது. ஓகே, இந்த கத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்கேன், மறுபடியும் ஒரு கத்தி, இந்த கத்தி இது ஒன்றா கத்தியா நைஃப் மாதிரி இருக்குது. சரி வேறு என்னடா மறுபடியும் குச்சி, என்னடா இது மேஜிக்கல் குச்சி, மறுபடியும் ஒரு மேஜிக்கல் குச்சி கொடுத்துருக்கீங்க. ஓகே, வேறு என்னடா வேறு என்ன கொடுத்தீங்க, மறுபடியும் ஒரு குச்சா, என்னடா இது ஸ்பின்னு கொடுத்தா மறுபடியும் குச்சியாக கொடுத்துருக்கீங்க. 3வது ஒரு குச்சி, 4வது ஒரு குச்சி, என்னடா இது ஸ்டிக்காக கொடுத்துட்ருக்கீங்க. வேறு ஏதாவது நல்லதாக ஒன்று கொடுக்கலண்டா. ஓகே, ஸ்பின் முடிஞ்சு போச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நம்மளோட எல்லா ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணிட்டோம். ஸ்பின் பண்ணி கிளைம் பண்ணிட்டோம். இதில் வேறு நியூ கேரக்டர் வேறு கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லை நியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு சஜஷன் போட சொன்னாங்க. அந்த ஒரு சஜஷன் அந்த பொண்ணு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட நேம் போடணும்னு சொல்லிட்டு இந்த கேரக்டரோட நேமும் போட்டு பார்த்தா, அதுக்கப்புறம் அந்த பிளாக் ஆடம் கேமிங்னு சொல்லிட்டு நம்ம சேனல் பேரும் போட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம பேரை தான் போடணும்னு சொல்லிட்டு பாலாஜினு என் பேரை போட்டு விட்டேன். பாலாஜினு என் பேரை போட்டு விட்டவொடனே பார்த்தீங்கன்னா தான் கேரக்டர் நியூவே ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த கேம் பிளே நான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல. கொஞ்ச நாளாக கேம் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிலே ஆகிட்டே போயிடுச்சு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கேமையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி தான் என்னென்ன பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கே காமிச்சிருப்பேன். லைட்டாக பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது, வேணும் இல்லை கேம்குள்ளே லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளால் இப்போ நியூவாக ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கீங்கன்னா அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த இடத்துல கிளைம் பண்ணி வச்சுக்க முடியுமா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கிடைச்ச இந்த நியூ கேரக்டரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளைம் பண்ணி வச்சுக்கிட்டேன். வச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டீமில் ஒரு ஆள் தான். இந்த கேரக்டர் வச்சு தான் இந்தமாரி பார்த்தீங்கன்னா நம்ம மான்ஸ்டரோட ஹண்டிங்கே பண்ணுவோம். ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதோட லாஸ்ட் வீடியோ தான். இந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை போகிறதே இல்லை. இந்த வீடியோக்கு சரியான சப்போர்ட் கிடச்சிச்சுன்னா அடுத்த ஒரு வீடியோ போகலாமா. நான் இந்த வீடியோ ஏதாவது முடிச்சுட்டு அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.